வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை அபராதமின்றி ஜனவரி 31ஆம் தேதி வரை செலுத்தலாம். அதிக வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் வரி செலுத்த வாய்ப்பளிக்கும் திட்டத்தின் கீழ் கெடு 1 மாதம் நீட்டிப்பு. ஆன்லைன் மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட 3 வகையான கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணப்பரிமாற்றம் நடக்காத மற்றும் நீண்ட காலமாக பூஜ்ஜிய தொகையை மட்டும் வைத்திருக்கும் வங்கிக் கணக்கும் மூடப்படுவதாக அறிவிப்பு. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வைஷாலி பதக்கம் வென்று அசத்தல். நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்ததால் வெண்கலப் பதக்கம். இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் வழங்கட்டும். அனைவரும் அற்புதமான ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து. (2025) ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறந்துள்ளதாக கருத்து. (2025ஆம் ஆண்டு அதிமுகவினருக்கு பொற்காலமாக அமையும். புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொற்கால ஆண்டாக அமையும். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் ஆங்கில புத்தாண்டையொட்டி வாழ்த்து பெற்றனர். விஜயின் வருகை திமுக கூட்டணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. அனைவரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். அரசியல் வருகைங்கிறது பாதிப்பை ஏற்படுத்துமா? திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. யாருக்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்படாது, எதிர்பார்த்தது நடக்கும் நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் ஆதரிக்கலாம். அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள், ஊருக்கூர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள், அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆயின. அவர் வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று. தாம் உள்ளவரை பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என வைகோ சூளுரை. அண்ணாமலையின் சாட்டையடி நிகழ்வு ரசிக்கும்படி இருந்ததாகவும் விமர்சனம். அம்மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ, இந்த அரசை கட்சியை தேர்தலில் தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுகிறோம். பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல்.
சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். தடையை மீறி போராட முயன்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 231 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் இளம்பெண் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நாட்களாக குற்றவாளியை பிடிக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்படி செல்லும். அடிப்படை விதிகளுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் OPS பதில் மனு தாக்கல். (2026) அம்மாவின் ஆட்சியை அமைப்பதே இலக்கு. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன. இந்த ஆண்டில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும் என போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா திட்டவட்டம். இந்த ஆண்டில் இந்த அதிமுக பிரிஞ்சிருக்கிற எல்லா அணியும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இருக்கு, நிச்சயம் வருங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் இந்த பக்கத்தில் வந்துட்டு நிச்சயமா வரும். மற்றபடி தமிழக மக்களை பற்றி உங்களுடைய மீடியாக்கள்ல ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள் தமிழ் கடவுளின் அருளை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். சென்னை எண்ணூரில் புத்தாண்டையொட்டி 10.5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட சின்னம்மன். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். புத்தாண்டையொட்டி சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் 242 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தகவல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். புத்தாண்டு விடுமுறையையொட்டி முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள். முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகளுக்கு பாகன்கள் உணவளிப்பதை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. புத்தாண்டில் நாடு நலம் பெறவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஓசூரில் கடலைக்காய் திருவிழா. ஆஞ்சநேயர் மீது கடலையை எறிந்து பக்தர்கள் வினோத வழிபாடு. செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில் உருவாகி வரும் 7G ரெயின்போ காலனி 2 திரைப்படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.